ஷே எப்பா ஸ்டோவ் பிரமா கணக்கப்பா நிலப்பரப்பை இப்போ தான் வெளியே எடுக்கான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இப்போ திமுக அண்ணாதிமுக இப்போ தமிழ்நாடு கணக்கு தான். இது மெயின் தமிழ்நாடு தான் அவனை பிடிச்சி ஆட்டி குடும்பியை பிடிச்சிட்டு வந்தாள் சப்புன்னு வந்தாள் அடி. அந்த மாதிரி அடி கொடுக்கணும். இவன் கொடுக்க தரப்பட விமானப்பட அந்த மாதிரி அடிப்பான். நிர்வாகம் இப்போ இங்கே தமிழ்நாட்டு நிர்வாகம், டெல்லி நிர்வாகம், ஊடாலப்பட்ட மாநில நிர்வாகம் எப்படி நிர்வாகமாடா? 2ஆம் நம்பர் போய் கையை குலுக்கு தான் டெல்லி பிரதமர். இவன் 2ஆம் நம்பருக்கு ஓட்டுறதுக்கு ஆட்டுறதுக்கு பூரா பட்டா சீட்டா பட்டா போடு பவரை போடு பூரா 2ஆம் நம்பர் ஓட்டட்டும், வியாபாரம் பிஸ்னஸ் பார்ப்போம், பூரா அழிக்கும். பூமியில் கெமிக்கல் ஆட்காலை பூரா தரையில் ஓடிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்காம ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா கேடுகட்ட வேலை. கிராம அதிகாரிலாம் காலை 2 பிளந்து உட்காந்துருக்கான். கிராம அதிகாரி என்ன தெரியுதாடா? விவசாயம் 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 கொட்டு கெச்சி இருக்கும் உள்ள. அந்த கெச்சில் கணக்கு வெளியே எடுக்கல. கிராம அதிகாரி பூரா கையெழுத்து போட்டிருப்பான். அங்கே ஆணும் பெண்ணும் வந்தாடா வரத்து. இங்கே கைலாசத்தில் ஒருத்தி வந்தால் வயசு படிப்பு கம்மி. அதுக்கெல்லாம் என்னடா விவரம் தெரியும்? என்னடா விவரம்? விவோ கிராம விவோ இட அளப்பு நடந்து கொடுத்து எப்படி கேஸு நீதிமன்ற கோர்ட்டில் நிலுவையில் நிற்கி ஓடிக்கொண்டே இருக்குது. அப்போ அகம்பாத சேட்டை தானே. அப்போ கோர்ட்டில் நீதிமன்ற கோர்ட்டில் கவர்மெண்ட் லாயர் நான் கிரிமினலில் உட்காந்துருக்காம அவனுடைய கணக்கு அவன் காட்டுதான். எல்லாம் கிரிமினல்லாம் என்ன அடிதடி விடு அடிதடி கொல்லு பார்ப்போம். நாங்கள் தான் உட்காந்துருக்கோம் சட்ட பேரவையில் அமைச்சராக. இப்படி மக்களை பூரா இப்படி தான் கொல்லுதான் அடி. ஒவ்வொரு நிலப்பரப்பில் கணக்கு எடுக்கல எங்கே எவன் சேட்டை பண்ணா எவன் என்ன கணக்கில் வந்துச்சுன்னு கீழே இருந்தே பிடிச்சி மேலே வரைக்கும் வரையில துவைச்சி எடுத்து விடுவான். முக்கால் சத்தியம் நீதிமன்ற கோர்ட்டில் கோட்டார் ஆணுப்புன்னு பார்க்க முடியாது. கீழே வழக்கு போய் உள்ளே ஏறி போய் முட்டி நிற்கி இதுக்கு இங்கே இருக்குது இதுக்கு இருக்குது. அதுதான் சட்டத்தில் ஓட்டை இருக்குன்னு ஓட்டி அங்கேருந்தே சட்டப்பேரையில் குழல் ஊதி கொட்டு மேலே அடித்து விட்டுருதான். பார்ப்போமா? அதான் சொல்லுதான்ல கேஸை போட்டு நாங்கள் பார்ப்போம். அப்போ என்ன அர்த்தம்? நீ அவனாக வச்ச சட்டப்பேரவை அவனாக வச்ச நீதிமன்றம் மாதிரி கள்ளத்தனம் கவடத்தனம் முல்லை மாதிரி முடிச்சு வைக்கத்தனம் உட்காந்து காலை 2 பிளந்து ஓட்டுதான். மொத்தம் 2 கப்பே பிளந்துக்கிட்டு அதில் சூடு வைக்கணும் அரசியல் வாதிக்கு. கேடுகட்ட வேலை அழித்து வச்சுருக்கான். மழை பெய்யலைன்னா 2 வருஷம் 3 வருஷம் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் 3 வருஷத்துக்கு மழை பெய்யலைன்னா என்னடா செய்வியா? மண்ணை திம்பியா இல்லை நீ வீட்டில் போட்ட கக்கூசியில் மோந்து திம்பியா? கேடுகட்ட குதிமனை முட்டா குதிமனை விவசாயம் மக்கள் ஏழை பூரா கல்வி படிப்பு கல்வி படிப்பு பூரா முட்டிட்டு போனால் அப்புறம் விவசாயத்தை அழிச்சு தானே வருவான். விவசாயத்தை யார் வேலை பார்ப்பா? விவசாயம் தான் கடவுள் கொடுத்துருக்காரு. அம்முட்டு கல்வி படிப்பு ஓடியா 50 லட்சம் 1 லட்சம் சம்பளம் ஓடு பிறக்குத பிள்ளைய பிறந்தது பூரா அப்படித்தான் போகுது. அப்போ இந்த கேடுகட்ட கழுதியை பூரா அழிக்க வருது. அப்போ என்ன கணக்கு? பூரா இந்த கேடுகட்ட கழுதியை படித்து கல்வியில் போவா இங்கே பூரா ஆடு மாடு கோழி சாப்பாட்டு உணவு இல்லாமல் போகுது. பூமி அழிச்சிருந்தான். பக்கலையாட அவன் கல்வி படிப்பு இருறா கேடுகட்ட வேலை. அப்படியே ஒவ்வொரு பிளாச்சோளம் மாதிரி கணக்கு எடுப்பாங்க. அந்த நேரம் பிளாப்பழம் திங்கியா இனிப்பாக இருக்குன்னு அந்த ஒவ்வொரு சிவன் கோயில் ஆலயத்தை இராணுவம் வானரப்படை தரப்பட விமானப்படை எடுக்கையில் பிளாச்சோளம் மாதிரி அள்ளுவான். அள்ளிக்கிட்டு சூடு வச்சு போடுவான். தனக்கு செட்டி கிராமம் பயம் இல்லாமல் போகிறான். பயமே இல்லை. விவசாயம்னு என்னென்னு தெரியணும். அப்போ தாண்டா அவங்களுக்கு அறிவு வரும். கேடுகட்ட வேலை முக்கால்